வேலூர் மாவட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள திமுக மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்குகளை சேகரிப்பதற்காக நேற்று இரவு வேலூர் வந்திருந்து தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்தார். இன்று காலை அங்கிருந்து கார் மூலமாக புறப்பட்டு கேவி குப்பம் தனி தொகுதியில் நிறுத்தப்பட்டு திமுக வேட்பாளர் ராஜலட்சுமியை ஆதரித்து கேவி குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கேவி குப்பம் அம்பேத்கர் பகுதியில் ஒரு வீட்டுக்குள் சென்று அமர்ந்து அவர்களுடன் பேசி மகிழ்ந்தார் முதல்வர் ஸ்டாலின். இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து அங்கே பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அரசு பேருந்தில் ஏறி மகளிரிடம் பேசினார் முதல்வர். கேவி குப்பத்தில் முதலமைச்சர் நடைபயணம் மேற்கொள்ளும் போது பேருந்து நிலையத்தில் இருந்த லத்தேரி செல்லும் மகளிர் இலவச பேருந்தில் ஏறி அதில் இருந்த மகளிரிடம் கலந்துரையாடினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதல்வர் ஸ்டாலினை நேரில் பார்த்த மக்கள் உற்சாகமாக அவருக்கு வரவேற்பு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.